கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப வருத்தப்படுகிறேன். அல்லேலூயா. 2 வாரம் வரலையா? 2 வாரம் வரல. ஆனால் ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திப்பது போல் ஒரு உணர்வு. நான் வரல அப்படின்னாலும் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய சிந்தனைகளும் உங்கள் மீது தான் அதிகம். ஏன்னா எனக்கு மற்றதை குறித்து கவலையே இல்லை. மற்றதை குறித்து எதுவுமே கவலையே இருக்காது. ஏன்னா அதாவது நடக்கும். ஒய்ஃப் அவங்க ஒர்க்கை பார்த்துக்குவாங்க, பிள்ளைங்க கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, அப்பா அம்மா அவங்க பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் இல்லைனாலும் சகல காரியங்களும் என்ன பண்ணோம், சீராக கரெக்டாக நடக்கும். ஆனால் நான் இல்லைன்னா நடக்காதோ அப்படின்னு நினச்சது காரியம் எதுனா சபை தான். அல்லேலூயா. ஏன்னா அந்த சபைங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாராலையும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா செய்ய முடியாது. அதற்கு பிரத்யேகமான தரிசனம் வேண்டும், அழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ அழைப்பை காட்டிலும் தரிசனம் வேணும். அதற்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய தியாகங்கள் வேணும். ஒரு 2 வாரம் 2 வீலரில், 1 வாரம் பஸ்லேயும் 1 வாரம் 2 வீலர்லேயும் வந்திருக்கோம். தெரிஞ்சிருக்கோம் மெர்சிக்கு என்னுடைய தியாகம் என்னன்னு. அல்லேலூயா. அது மாதிரி இன்னொருத்தருடைய சூழலில் நம்ம வரும் பொழுது தான் நம்மளுடைய சூழல் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன், எவ்வளோ முடிந்தாலும் இந்த சூழலில் இங்கே இருக்கவே முடியாத ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் 2 வாரங்களாக வர முடியல. இப்போவும் சபைக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு இப்போ என்ன பிரதர் வந்துட்டீங்க, பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா, இப்போ தான் பிரச்சனை உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. முன்ன ஆரம்ப நிலை, இப்போ ஹை ஸ்டார்ட்டில் இருக்குது மேலே. அப்படியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தான். ஆனாலும் தேவன் ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். கடந்த நாட்களில் செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பார். சும்மா எதாச்சும் அந்த சேனலை பார்த்துட்டு இருந்தேன், சத்தியம் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறேன், பரவாயில்ல, அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தை ஆள முடியாது, உங்கள் பரிவாரங்களோட வாங்க, ஒரு கையே. எத்தனை பேர் அந்த செய்தி பார்த்தீங்களா? அதை பார்த்தோன்னே ஆண்டவர் இருதயத்தில் ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு பாருங்க. தேவனை அறியாத மனிதர்களுக்குள்ளேயே அவ்வளோ வைராக்கியம் இருக்குது அப்படின்னா, நாம் தேவனை அறிந்தவர்கள் மாத்திரம் அல்ல, தேவன் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறாராம். அல்லேலூயா. தேவனை உடையவர்கள் சொல்லுங்க, நான் தேவனை உடையவன். அதான் சொல்லுவாங்க, யுவர் லிட்டில் காட்ஸ்னே சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. ஒரு பைபிள் நம்ம வசனத்தில் படிச்சிருப்பீங்க. அவர் தேவ தூதரிலும் மனுஷன் எப்படி பண்ணாராம், சற்று சிறியவனாக்கினார். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் அப்படின்னு தமிழ் பைபிள் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் அப்படி இல்லை. தேவனிலும் சற்று சிறியவனாக்கினார். தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடைக்காரர்கள், அவர்கள் நமக்கு மேலானவர்கள் அல்ல. வல்லமைகள், சக்தி, நமக்கு உதவி செய்கிற காரியங்களில் அவங்க மேன்மையாக இருக்கலாம். ஆனால் அவர்களே அப்படிப்பட்ட தேவ தூதர்களையே உங்களுக்கு பணிவிடைக்காரர்களாக, பணிவிடை ஆவிகளாகத்தான் கொடுத்திருக்கிறார். தேவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். அப்போ தேவன் இருக்கும் பொழுது எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நமக்காக அப்போ வார்த்தை தந்தார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எதுவுமே உங்களுது இல்லை. அதை ஃபஸ்ட்டு இந்த வெளிப்பாடுக்குள்ளே வாங்க. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த போராட்டம் வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை பிரதர், ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த நெருக்கடி, ஏன் எனக்கு இந்த பிரிவினை, ஏன் எனக்கு இந்த பொருளாதார சூழ்நிலை, ஏன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார், அவ்வளோதான். இது உங்களுடைய யுத்தம் அல்ல, கர்த்தர் உங்கள் சார்பிலிருந்து ஜெயித்து கொடுக்குறார். இன்றைக்கி கிரிக்கெட் பார்க்குறோம். கிரிக்கெட்டில் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுறாங்க, வேர்ல்டு கப்பில் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியா அந்த ஜெயிச்சிருச்சு, கிரிக்கெட்டில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அங்கே விளையாடினது யாரோ ஒரு 11 பேர் கொண்ட ஒரு டீம், அப்படி தானே? ஒரு கேப்டன் இருக்கிறாரு, ஒரு வைஸ் கேப்டன் இருக்கிறாரு, ஒரு ஃபீல்டர் இருக்கிறாரு, விக்கெட் கீப்பர் இருக்கிறாரு. இப்படி பலதரப்பட்ட காரியங்கள், ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேரும் சேர்ந்து யாருக்காக விளையாடுறாங்க? இந்தியா என்கிற ஒரு நாட்டிற்காக, விளையாடுறாங்க. இப்போ ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இந்த பெருமையும் புகழும் யாருக்கு போய் சேர போகுது? இந்தியாவுக்கு. அதே போல தான் அந்த இந்தியா மாதிரி தான் நீங்களும் நானும். அந்த 11 பேர் மாதிரி தான் ஆண்டவர். இன்றைக்கு அவர் நமக்காக களத்தில் இறங்கி நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். சத்துருவை ஜெயிக்க போகிறார். வெற்றி நம்முடையதாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அதனால ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள்
போராட்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து விடக்கூடாது. இந்த போராட்டம், இந்த பிரச்சனை இன்னும் என்னை அப்கிரேட் செய்ய போகிறது. அல்லேலூயா. நீங்க வேணா பாருங்க, நீ வருகிற நாட்களில் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகளிலே ஒரு தடைகள், ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் போகிற பாதைகள் இன்னும் அகலமாக போகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் அகலமாக போகிறது. அதான் வசனம் சொல்லுது, அவர் விசாலத்தில் என்னை கொண்டு வைத்து, அவர் விசாலத்தில் உங்களை கொண்டு வரப்போகிறார். நெருக்கடிகள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வரும்போது ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் உயிர் தெழுந்த தெய்வத்தை நம்பி நாம் வாழ வேண்டும். இந்த மாதிரி நேரத்தில் தான் தேவனை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்கிறது தெரியும். சாதாரணமான நாட்களில் எல்லாமே சகலமும் நல்லா இருக்குதுங்கிற சூழ்நிலையில் நம்ம தேவனை விசுவாசிக்கிறது ஒரு முறை, ஒரு வழி. அது ஒரு விஷயம். எதுவுமே நமக்கு சாதகமே இல்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் நெருக்கங்கள். பாருங்க, இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வர்றதுக்கு வண்டி எடுத்தால் பஞ்சரு. சரி, பஞ்சரை போட்டு வரலான்னு போனால் டயரே மாற்றணுங்கிறான். எவ்வளவு நெருக்கம். காரணம் என்ன? தேவன் இந்த அழுந்தலைப்பூர் கிராமத்தை நேசிக்கிறார். இந்த அழுந்தலைப்பூர் கிராமத்தில் இருக்கிற ஜனங்களாகிய உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய நன்மைகளை தர வேண்டும் என்று நினைக்கிறார். அதுக்காக அவர் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாரோ அதே அளவுக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? வைராக்கியமாக இருந்து தடை பண்ணுகிறான். சபையை எப்படியாவது என்ன பண்ணிடணும்? தடுத்து நிறுத்திடணும். அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. அங்கே இருக்கிற ஜனங்கள் அதே கடன் பிரச்சனையில், அதே வியாதியில், அதே பலவீனத்திலேயே இருக்கணும்னு சத்துரு நினைத்து பலவிதமான தடைகளை கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த தடை கற்கள் எல்லாம் நமக்கு படிக்கற்களாய் மாற்றி தருகிறது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. எத்தனை தடை கற்கள் வந்தாலும் சரி, அதை தாண்டி வந்து தேவனுக்காக நிற்போம் பொழுதுதான் தேவன் நமக்காக செய்கிற காரியங்கள் மிகப்பெரிய பிரதிபலனை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள் மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். எப்படி இன்னைக்கு உலகமெல்லாம் கிறிஸ்மஸ் என்கிற ஒரு நாளை, இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை உலகமே கொண்டாடுகிறதோ, அதற்கு ஈக்குவலாக இன்னும் என்னை கேட்டிங்கன்னா அதைவிட மேலான ஒரு நாள் இந்த நாள். இன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாளில் உயிரோடு கூட எழுந்த நாள். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். எந்த மனிதர்களுடைய கல்லறைகளும் இன்னைக்கு வரைக்கும் திறக்கப்படலை. எத்தனையோ ஆன்றோர்கள், சான்றோர்கள்னு சொல்லுவாங்க பாருங்க, நல்லவர்கள், பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் வந்து வாழ்ந்தாங்க, மக்களுக்கு நன்மைகளை செய்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கினா, இப்போ கடந்த நாட்களில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அவர் ஒரு நல்ல மனிதர். ஏழை எளிய மக்களுக்கு, பின்தள்ளப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்து, மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து வாழ்ந்தார், மரித்தார். பிறந்தார், வாழ்ந்தார், உதவி செய்தார், மரித்தார். மகாத்மா காந்தியடிகள் இருக்கிறாங்க. இந்திய தேசத்திற்கு இன்றைக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அவரும் அப்படி தான் வாழ்ந்தார், ஜனங்களுக்கு தம்மால் முடிந்த உதவிகள் செய்தார், மரித்தார். இப்படி நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பேர் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள், இப்படிப்பட்ட நல்லவர்கள் வாழ்ந்து போனாங்க. ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் பிறந்தார், வாழ்ந்தார், உதவி செய்தார், மரித்தார்னு நிற்காம திரும்பவும் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இது ஏதோ நம்பிக்கை அல்ல, மனதில் நம்பிக்கை அல்ல, சயின்டிஃபிக்கலாக உண்மையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறக்கப்பட்டு இருக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. வேற யாருடைய கல்லறையும் திறக்கப்படலை. வாழ்ந்தாங்க, மரிச்சாங்க, கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. சரி, அங்கிருந்து அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு? கல்லறையிலிருந்து வெளியே வந்துட்டார் சார். 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்து வந்துட்டார். இப்போ எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லணும், எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. சிஸ்டர் கரெக்டாக சொல்கிறாங்க. எனக்குள்ள அவர் அங்கிருந்து வெளியே வந்ததுக்கே எதுக்காகனா, நான் உனக்குள்ள வாசம் பண்ணுவேன் சொல்கிறார் ஆண்டவர். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். நான் உன் கூட வந்து உன் நடுவில் வருவேன், உன் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன், நான் உனக்குள்ளே வாழ்வேன். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற
தேவனுடைய ஆலயமே எதுதான்? இந்த சரீரம்தான். நீங்கள் வாழ்கிற நம்மளுடைய சரீரம் தான். அதனால தான் இந்த சரீரத்தை சரியாக பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறோம். வெத்தலை பாக்கெலாம் போடாதீங்க, தம் அடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன்னா இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அந்த இடத்தை நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு நபர், நமக்கு வேண்டப்பட்டவங்க, நமக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, அந்த வீடு முழுவதும் குப்பையாக இருக்குது, வீடு முழுவதும் அதாவது போட்ட பாக்கிலே இருக்குது அப்படின்னா அதை நம்ம விட்டுருவோமா? விட மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம்? எல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி பர்ஃபெக்ட் ஆக்கிடுவோம். ஏன்னா அவங்க வர்றவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப உயர்ந்தவங்க, நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க. அப்படிங்கும் போது முடிந்தவரை என்ன பண்ணுவோம்? எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருப்போம். அப்போ சாதாரணமான மண்ணினாலும் கல்லினாலும் கட்டப்பட்ட ஒரு வீட்டையே நம்ம அப்படி சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இந்த சரீரத்தை மீட்டிருக்கிறார். எங்கிருந்து? பிசாசினுடைய கரத்திலிருந்து மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரம் உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இன்னைக்கு எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் ஒரு உயிரை விலை கொடுத்து வாங்க முடியுமா? நம்ம இந்த பூமியில் வாங்கவே முடியாது. என்னதான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலும், ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலும், இயற்கையாக இருக்கிற ஹார்ட் மாதிரி, இயற்கையாக இருக்கிற கிட்னி மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகுமா? ஆகாது. எத்தனையோ டெக்னாலஜி வளரட்டும், கர்த்தர் படைத்தால் படைப்பது தான், அவ்வளோதான். இந்த உலகத்தில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த உலகம் தோன்றின நாட்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் திரளானவர்கள் பிறந்து கொண்டு இருக்கிறாங்க. திரளானவர் என்ன பண்ணுறாங்க? பிறந்து கொண்டு இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தருக்காவது கைரேகை ஒன்றா இருக்குதா? இருந்தால் என்ன ஆகுறது? அவ்வளோதான். இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட அதோடைய கைரேகை எப்படி தான் இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தையோடைய கைரேகை எப்படி இருக்க போகுது? அது வித்தியாசம். அதனால தான் ஆதார் கார்டில் நீங்கள் என்ன பண்ணுறாங்க? பயோமெட்ரிக் முறையை கொண்டு வந்துட்டாங்க. ரேஷன்லேருந்து எல்லா விஷயத்திலும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பல்சரி மாறி தான் இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய படைப்பு அப்படி. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பாடலில் பாடணும். நீங்கள் விசேஷித்தவர்கள், யூ ஆர் யூனிக். நீங்கள் தனித்துவமானவர்கள். ஏன் அப்படின்னா தேவன் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா வாசிங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். Jesus, glorious God. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கண்களை மூடி செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியிலே வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கடப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இதில் என்ன பிரதர் இருக்குது இன்னைக்கு அப்படின்னா, இதில் நம்ம தியானிக்க போகிறது, இன்னைக்கு எல்லாரும் எதை தியானிப்பாங்க? எல்லா சபைகளிலும் உயிர்த்தெழுதலை குறித்து தியானிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சபையில் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, உயிர்த்தெழுதலை தியானிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது. சொல்லுங்கள். அவர் இங்கே இல்லை. நீங்கள் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எங்கேயோ சொல்கிறேன், எங்கேயோ இருந்தால் ஒரு பவித்ரஸ்ரா ரைட், அவங்க தான் கரெக்டாக அந்த லீடிலே வரா. அவர் சொன்னபடியே. சொல்லுங்கள். தாம் சொன்னபடியே. சொல்லுங்க. நான் எதோட நிக்கிறேன், நீங்க பாருங்க போயிட்டே இருக்கிறீங்க பாருங்க. நான் என்ன பாயிண்ட் கொண்டு வரவங்கள, தாம் சொன்னபடியே. அதுல நிப்பாட்டுங்க முதல்ல. அப்பதான் நீங்க என்னுடைய அந்த ஸ்பிரிட்ல நீங்க வர முடியும். அதான் சொல்லிட்டேனே, உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் நம்ம தியானிக்க போகிறது இல்லை. அது நீங்கள் வருஷம் எல்லா சபைகளையும் கேட்குறது தான். அதைத்தான் எல்லா சபைகளையும். ஆனால் நம்ம சபை எப்போதுமே வித்தியாசமான சபை. பரிசுத்த ஆவியானவர் வித்தியாசமாக தான் நம்முடைய சபையை நடத்துவார். அப்போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது உயிர்த்தெழுந்தார், அதை குறித்து தியானிக்க சொல்லி ஆண்டவர் இருதயத்தை கொடுக்கல. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது நடக்க போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ, எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர் மைண்டில் வச்சுருக்கிறீங்க, எத்தனை பேர் நோட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, எத்தனை பேர் ஃபோனில் வச்சுருக்கிறீங்க? இதில் இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒன்லியாவது வச்சுருக்கிறீங்களா? வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது,
உயிர் உள்ளது. இன்றைக்கி எனக்கு உயிர் இருக்குது, நான் பேசுகிறேன். மெர்சிக்கு உயிர் இருக்குது, பேசுது. அதே மாதிரி இந்த வார்த்தைக்கும் உயிர் இருக்குது, அது பேசும். அல்லேலூயா. நான் தான் சொல்கிறேன், இது வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, சாதாரண எழுதப்பட்ட வார்த்தை மாத்திரம் அல்ல. இந்த வார்த்தை தான் இயேசு. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோவானிலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்படுது, the word was the God. சொல்லுங்க, the word was. அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்க கரத்துல, என் கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பிரதர் என் வாழ்க்கையில சொல்றாரு? ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதை நான் செய்ய போறேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு அவ்வளவுதான், செய்தியே முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க தான் ரிமெம்பர் பண்ண போறீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களுக்கு என்னென்னப்பா நான் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் நான் செய்கிற நாட்கள் இன்றிலிருந்து தொடங்குகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் போய் எழுத போகிறீங்க, ஆண்டவர் எனக்கு என்ன நான் சொல்லியிருக்கிறார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொன்னார். கேளுங்க. உனக்காக வானத்தை நான் திறப்பேன் அப்படின்னு சொன்னாரே, கேளுங்க. நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொன்னார். எத்தனை வாக்கு தத்தங்கள், எத்தனை வார்த்தைகள். இப்படி திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார். சொன்னாரா? சொன்னதை நிறைவேற்றுறாரா? எனக்கே விசுவாசம் கம்மி தான் அந்த நேரத்தில். சுச்சுவேஷன்ஸ் எல்லாம், சூழ்நிலைகள் எல்லாம், நீ சபையை அவ்வளோதான் நடத்த முடியாது போல இருக்குது, நீ பல ஆண்டுகள் கழித்து தான் நம்ம வர முடியும் போல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் மத்தியில் தான் நான் போனேன். மெர்சி ப்ரேயர் பண்ணிவிட்டு சொன்னாங்க, இல்லைப்பா நீங்கள் திரும்பி வருவீங்க அப்படின்னுச்சு. நான் சிரித்த மாதிரி அந்த ஸ்மைலி போட்டு மெசேஜ் அனுப்புனேன். வாட்ஸ்அப்பில் தான் பேச முடியும், ஃபோன்லாம் பேச முடியாது. அப்போ சொன்னச்சு, இல்லை நான் ப்ரேயர் பண்ணேன், உங்களை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. நாட்கள் கடந்தது, 1 நாள் 2 நாள் போனது. ஆண்டவர் வாசலை திறந்தார். திடீரென்று ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார். வாசலை திறந்தார். இருதயத்தில் ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். என்னானாலும் சரி, சபையை விடவே என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வர செய்தார். நிறைவேற்றிட்டாரே. அல்லையில எவ்வளோ நாள் ஆனிச்சு? 1 வாரம் கூட ஆகல. வார்த்தையை தந்தவர் நிறைவேற்ற ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறதா முக்கியம். நல்லா கவனிங்க. விடியற்கால 4ஆம் ஜாமத்தில் இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வந்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் கப்பலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மனிதர் கடல் மேலே நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அது இரவு நேரத்தில் அப்படின்னா எவ்வளோ பயமாக இருக்கும். இவங்க பயந்து கத்துறாங்க, ஆவேசம்ங்கிறாங்க, ஆவிங்கிறாங்க, ஏதோ ஒரு பேய் நடந்து வருதுங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நான் தான் அப்படிங்கிறாரு. சொன்ன உடனேயே பேதுரு என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, நீரே ஆனால் என்னையும் நடக்கும்படி பண்ணும் கடல் மேலே அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய டாஸ்க் வைக்கிறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, கம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் இதுதான் செய்தியாக கொடுத்தேன், கம், அவ்வளோதான். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. இப்போல்லாம் என்னுடைய ஜப நேரம் என்னுடைய ஜப நேரம் எப்போ தெரியுங்களா? விடிய காலில் 3:45 4:15. மெர்சிலாம் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து என்னை 3:45 நான் எந்திரிச்சு பார்த்ததே இருக்காது. அல்லேலூயா. எந்திரிச்சா தானே பார்க்குறதுக்கு. ஆமாம், அப்படிலாம் எந்திரிக்கவே மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் நான். ஆனால் தேவன் அந்த தனிமையான சூழலில் கொண்டு போய் உருவாக்குகிறார், காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த அதிகாலை ஜெபத்தை, அந்த மெசேஜ் நான் கொடுத்த பிறகு ஒன்றுமே கொடுக்கல. என்ன பண்ணனா, நீங்கள் எவ்வளோ காரியங்களை ஜெபிச்சிருப்பீங்க, எவ்வளோ காரியங்களை தேவனுக்காக செஞ்சுருப்பீங்க, ஃபாஸ்டிங் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க, எதுவும் மாற்றம் இல்லையா? இந்த ஜெபத்தை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். விடியற்காலில் 4 மணிக்கு எந்திரிச்சு, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி வச்சு கமெண்ட் டு மீ மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்கிட்ட வான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். என்னது உங்களுக்கு என்ன தேவை? ஆரோக்கியம் தேவையா? ஆரோக்கியமே என்னிடத்தில் வா. சுகம் தேவையா? சுகமே என்னிடத்தில் வா. பணம் தேவையா? கடன்களை அடைக்கிறதுக்கு பணமே என்னிடத்தில் வா. தோல்வியில் இருக்கிறீங்களா? வெற்றி தேவையா? வெற்றியே என்னிடத்தில் வா. அவ்வளோதான், இதை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னவங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்லையோ தெரில, நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். உண்மையாகவே தேவன் வாசல்களை திறக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த நேரம், அந்த விடியகால 3 மணிலிருந்து அந்த 5 மணிங்கிற அந்த நேரம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே மிகச்சிறந்த ஒரு நேரமாக, தேவனோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு, தேவனோடு கூட நீங்கள் உறவாடுவதற்கு மிகச்சிறந்த நேரமாக அது இருக்கிறது. அந்த நேரத்தில் ஜெபிச்சாங்க. அதுதான் நடக்குது. அவன் கூப்பிட்றாரு, சரி வா கம் அப்படிங்கிறாரு. இவன் நடந்து வருகிறான், நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், ரொம்ப பெரிய விஷயமா இல்லை. தேவனுடைய காரியங்களை ரொம்ப கடினமாக நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அது ரொம்ப எளிதாக நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. மற்றதெல்லாம் அப்புறம்தான்.
நம்மளுடைய பரிசுத்தம், நம்மளுடைய வேத வாசிப்பு, நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, சபையினுடைய ஐக்கியம், இதெல்லாம் அடுத்துதான். ஃபர்ஸ்ட் என்னது? விசுவாசித்தான். நீ பரிசுத்தமாக இருந்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படி இல்லை, நீ ஜெபித்தாள், விசுவாசித்தாள், நீ ஜெபித்தாள், நீ வேதத்தை வாசித்தாள், இது எல்லாமே வேணும். இதெல்லாம் செகண்டரி ஆண்டவர் வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வச்சுட்டாரு. என்னது? விசுவாசித்தாள். நீ நம்புறியா? நடக்கும் உனக்கு. இல்லை பிரதர், நான் நம்பல, அதெல்லாம் எனக்கு எங்கே நடக்க போகுது, என் சூழ்நிலை எப்படி தான் இருக்க போகுது, என் பிரச்சனை மாறுற மாதிரி தெரில, இப்படி நீங்கள் பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் நடக்காது. அதான் சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. தேவன் எல்லா வாசல்களையும் திறந்து தாங்க வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம தான் பிரவேசிக்காமல் இருக்கிறோம். வாசல்கள் திறந்து இருக்கிறது. இந்த வாசலில் நான் போகணுன்னா இப்போ நான் நேரடியாக நான் தான் என்ன பண்ணணும்? போகணும். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்கிறோம்? அந்த திறக்கப்பட்ட வாசலை பார்க்குறதே இல்லை. திறக்காத ஒரு வாசலை பார்த்துக்கிட்டு ஆண்டவரே வாசலை திறங்க, நான் போகணும்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசல் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக வாசலை அவர் திறந்து விட்டார். அவர் திறந்தால் ஒருவனும் அடைக்க முடியாது. வசனம் அப்படியே சொல்லுகிறது. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் அவர்தான், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் தான். நேரம் அதிகமானதுனால இதெல்லாம் எங்கே நான் சொல்லல உங்களுக்கு பைபிளில். ஆனால் இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன, இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு வேறு எதையும் யோசிக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஒரு பேப்பரை எடுத்து என்ன வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்துருக்கிறார் அதை மட்டும் எழுதுங்க. என்ன வாக்கு தத்தம்? சாதாரணமாக இல்லைங்க. நான் சாதாரணமாக ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் மறைந்திருந்த நாட்கள் முடிந்ததுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அது பைபிளில் கூட இல்லை. ஒரு மெசேஜ் கொடுக்குறவர் ப்ராஃபட் அருண் சாமுவேல்னு தஞ்சாவூரில் இருக்கார். அவரோட மெசேஜை நான் ரெகுலராக கேட்குறேன். ஒரு மெசேஜ் போட்டாருன்னா அந்த யூடியூப்பில் இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கீழே போடும்போது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது, தீர்க்க தரிசன தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்னு ஒரு வார்த்தை போடுவோம் இல்லையா? போடுவோமா போட மாட்டோமா? ஆமாம், பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரில. போடுவோம்ல. அதே மாதிரி அவர் எப்பயுமே ஒன்று போட்டு அனுப்புவார். அப்போது ஒரே ஒரு வார்த்தை தான் அனுப்புனார், நீங்கள் மறைந்திருந்த நாட்கள் முடிந்தது. அவ்வளோதான் அந்த மெசேஜோட தலைப்பு. இதை பார்த்தோன்னே அப்படியே எனக்குள்ள ஒரு லைட், தேவன் என்னோடு கூட பேசின நாட்களாக பேசின அந்த காரியமாக இருந்தது. மெசேஜை பார்த்தேன், ஒப்பு கொடுத்தேன், ஜெபித்தேன். உண்மையாகவே நான் மறைந்திருந்த நாட்கள் முடிந்துச்சு. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள். நான் பல ஆண்டுகள் ஆகும், வருவோம், திரும்பி வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழல். பிரச்சனைகள் அவ்வளவு பெரிது, சாதாரணமான பிரச்சனைகள் அல்ல. நான் எப்பயுமே பிரச்சனைகளை பேசுகிறதில்ல, உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் சாதாரணமான பிரச்சனைகள் அல்ல, பயங்கரமான பிரச்சனைகள். தேவனுடைய ஆவியானவர் மாத்திரம் எனக்கு துணை இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு சூழலில் தேவன் வார்த்தையை அனுப்புகிறார் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய். அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம். அந்த வார்த்தையை விசுவாசித்து, இந்த வார்த்தை எனக்கானது, இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறும்ட்டு பாரத்தை தூக்கி அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் தேவன் மீது. அல்லேலூயா. நகைகள் எல்லாம் பேங்க்கில் இருக்குது. எனக்கு ஒவ்வொரு மாதமும் பிஸ்னஸ் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வட்டி கட்டிகிட்டு இருந்தேன். போன மாதம் வட்டி கட்ட முடியல, நெருக்கடி, லோன் கட்ட முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டு தேவைக்கு பைசா கொடுக்க முடியல. மனைவி சம்பளம் வாங்குறாங்கன்னா அந்த சம்பளத்துக்கு மேலே 5000 ரூபா அவங்களுக்கு தேவைப்படுது ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு. கேஸு, வீட்டு வாடகை, அது இது எல்லாம் பயங்கரமான ஒரு நெருக்கடி. என்ன செய்வது என்று தெரியல. ஒன்றே ஒன்று தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து தேவனுக்கு தெரியப்படுத்த தெரியும். வசனத்தை அதானே சொல்லியிருக்கிறேன். உங்ககிட்ட சொன்னது நான் தானே. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவ்வளோதான். நம்ம ஒர்க்கு தெரியப்படுத்துறது மாத்திரம்தான். சொல்லுங்கள், என் வேலை தெரியப்படுத்துறது மாத்திரம்தான். கண்ணீர் வடிக்கிறது, வாயை தரங்க, கண்ணீர் வடிக்கிறது என் வேலை இல்லை. நீங்கள் சொல்லலைன்னா அற்புதம் நடக்காது. எனக்கு தெரியாது. நான் உங்களை ஏன் பேச வைக்கிறேன் தெரியுமா? நீங்கள் பேசுனா தான் அந்த வார்த்தை உங்கள் ஆத்மாவுக்குள்ளே போகும். நான் பேசுகிறேன்னா அந்த ஆத்மா எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே அற்புதத்தை நடப்பிக்கும். அவ்வளோதான். நான் சாட்சி சொல்லுவேன். நீங்கள் பேசுனா தான் உங்கள் வார்த்தை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உங்கள் வார்த்தையை தான் ஆவியின் மண்டலங்கள் என்ன பண்ணும்? ரெஸ்பெக்ட் பண்ணும். வேறு ஒன்றும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன தெரியுமா பழக்கி விட்டாங்க? ஏதாவது ரொம்ப பிரச்சனைனா, பிரதர் நீங்கள் நல்லா பாஸ்டிங் போட்டு நல்லா அழுது ஜெபம் பண்ணிடுங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டாங்க. யார் சொன்னது? ஆமாம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கதவை சாத்திக்கிட்டு நல்லா ஏசப்பாவை பாடி துதிச்சு முடிஞ்சால் டான்ஸ் ஆடி
நல்லா இருக்குதோ நல்லா இல்லையா நீங்கள் தானே உங்களையே பார்க்குங்க. ஆண்டவரை துதிச்சு பாருங்க. அடுத்த நாள் வாசல் திறக்கலன்னா என்னை வந்து கேளுங்க. அல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் வடிச்சா 30 நாளில் அற்புதம் அப்படின்னா, நீ சிரித்து சந்தோஷமாக தேவ சமூகத்தில் இருந்தால் 2 நாளில் அற்புதம். எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பிரதர் நான் கண்ணீர்லேயே இருந்து பண்ணிங்க 30 நாளுக்கு அடுத்து 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அற்புதம் வாங்கிக்கிங்க. நாங்கள் அந்த ரேஞ்சுக்கு போகல. அதெல்லாம் பண்ணி டயர்டாயாச்சு. கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைத்து விட்டார். ஒரு பிரின்சிபல்ஸை வச்சிருக்கிறாரு. ஆவிக்குரிய உலகம் இப்படி தான் செயல்படும். அதான் கடந்த நாட்டில் ஒரு ஊழியர் சொன்னார், உங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் கடவுள்கிட்ட வேலைக்கு ஆகாது. என்னது உங்கள் எமோஷன்லாம் மனிதர்கள் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என் மேலே பரிதாபப்படுவீங்க. அங்கே ஆவியின் மண்டலங்கள் இல்லை, அங்கே எமோஷன்ஸுக்கெலாம் வேலையே இல்லை. நான் படுற பிரச்சனை, நான் படுற கஷ்டம் ஏசப்பாக்கு தெரியாதா? என் கஷ்டம் அவருக்கு புரியாதா? அவருக்கு தெரியும், அவருக்கு புரியும். நீ தேவனுடைய பிள்ளையாரு, உன் வாயில் நல்ல வார்த்தைகள் வரட்டும். பார்க்கிற காரியங்கள் பேசாத, நடக்க போகிற நன்மைகளை பேசு. அல்லேலூயா. நிச்சயமாக சொல்லுகிறேன், முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகா. என் விசுவாசத்தையே குலுக்கி பார்க்குற சூழ்நிலைகள் வந்துருச்சு எனக்கு கடந்த நாட்களில். நம்ம இவ்வளோ நாள் விசுவாசிக்கிறோம், நமக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசனைகள் வந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் மனிதன் அல்ல, பொய் சொல்ல நான் மனுஷன் அல்ல, மனம் மாற நான் மனுபுத்திரனும் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களோட பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே சரண்டர் ஆகிடுவீங்க. ஐயோ சாமி நீ மன்னிச்சிருங்க, நீங்கள் செய்யுங்க, உங்கள் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நடந்தது என்ன தெரியுமா? சொல்கிறேன், சீக்கிரமாகவே சொல்கிறேன் பெரிய அற்புதத்தை. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத ஜீரோ. எனக்கு 300 ரூபா சம்பளம், ரூமுக்கு 100 ரூபா கொடுக்கணும், அந்த 200 ரூபா வச்சு சாப்பாடு சாப்பிட்ணும். சென்னையில் ஒரு சாப்பாடு 100 ரூபா மதியானத்தில் சாப்பிட்டான், மீதி 100 ரூபா இருக்கும். அந்த 100 ரூபாவை வச்சு தான் காலையிலையும் சாப்பிடணும், இரவும் சாப்பிட்ணும். காலை சாப்பாடை மறந்துட்டேன், இரவு சாப்பாடை மறந்துட்டேன், மதியம் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். எப்படி இருந்துச்சு சூழ்நிலைகள்? இப்போ வேற. அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும், தேவனை நம்பி வந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லவே இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த நாள் அவர் உயிர் தெழுந்த நாளில் நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். உங்களுக்கு முன்பதாக திறக்கப்பட்டிருக்கிற வாசல் அது மகிமையான வாசல். அந்த வாசல்களுக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பீங்கன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். நீங்கள் பிரவேசிக்கிற மாதிரி தெரில, நீங்கள் நிற்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் கரத்தை ஒருவர் பிடித்து விட்டார், அவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். இனி கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும். தேவனுடைய கரம் உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்யும். அல்லேலூயா. மனுஷங்க செய்கிறாங்க, செய்யல, அதை விட்டுருங்க. மனுஷங்க உங்களை நம்புகிறாங்க, நம்பல. மனுஷங்க உங்களை ஏமாத்துறாங்க, ஏமாத்தலை. மனுஷங்க டோட்டலாக விட்டுருங்க. நான் சொல்லுகிறேன், இனி கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம், நம்ம முடிக்கலாம். இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவர் ஒன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, என் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, என் சந்திரன் இனி மறைவது இல்லை. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். என் துக்க நாட்கள் முடிந்து போனது, என் துக்க நாட்கள் முடிந்து போனது, என் துக்க நாட்கள் முடிந்து போனது. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் பார்க்கிறேன், உங்களோட துக்க நாட்கள் இன்றைக்கு ஒரு முடிவுக்குள்ளே தேவன் வைக்கிறதை பார்க்கிறேன். அநேகருடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். எழும்பி வந்த எல்லா சத்துருவும் ஒரு வழியாய் உங்களுக்கு ஒரு விரோதமாக எழுந்து வந்தவர்கள், எதிரிட்டு வந்தவர்கள் 7 வழியாய் புறப்பட்டு போகிறார். Receive in the name of Jesus. Glory, 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 glory. நான் பார்க்கிறேன், உங்கள் வீட்டில் அநேகர் உங்கள் வீட்டில், உங்கள் வீடுகளை நான் இப்போ பார்க்குறேன்.
தேவனுடைய தரிசனத்தில் உங்கள் வீட்டிலிருந்து பல குட்டி சாத்தான்கள் விரட்டி அடிக்கப்படுகிறதை நான் பார்க்குறேன். இந்த நேரத்தில் டைம் குறித்து வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. வீட்டில் யார் இருக்காங்களோ போய் கேளுங்க. இந்த நேரத்தில் வீட்டில் ஏதாவது நடந்துச்சான்னு போய் வீட்டில் கேளுங்க. அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஒரு மாற்றம் உண்டாகுது, ஒரு மாற்றம் உண்டாகுது. ஆவியின் மண்டலங்கள் உங்களுக்கு முன்பதாக திறக்கப்படுகிறது. இனி வியாதி உங்களுக்கு இல்லை, இனி உங்களுக்கு பலவீனங்கள் இல்லை, இனி உங்களுக்கு மரணங்கள் இல்லை, இனி நீங்கள் துக்க செய்திகளை கேள்விப்படுவது இல்லை. இந்த நாள் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறின நாள். அல்லேலூயா. இனி நீங்கள் செய்ய போவதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். இதுதான் உங்கள் வார்த்தையில் வரணும். என்ன பிரதர், அவர் பார்த்து கொள்வார், அவ்வளோதான். எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், அவர் பார்த்து கொள்வார். பிரச்சனைகள் எப்படி இருக்குது? அவர் பார்த்து கொள்வார். சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? இதுதான் உங்களுடைய பதிலாக நீ இருக்கணும். நீங்கள் சொல்ல 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 ஒரு 5 நிமிடம் இப்போ நம்ம சொன்னதுக்கே உங்கள் வீட்டில் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இதை நீங்கள் டெய்லி சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? வாழ்க்கையே மாற்றமாக மாறிடும். இனி ஒரு நாள் இந்த சபையில் நான் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. எந்த சத்துருவாகட்டும் இனி தடுக்கவே முடியாது. கர்த்தர் வாசலை திறந்தார்னா திறந்தது தான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்களாம் நிறைய ஆயத்தங்கள் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி ஈஸ்டர் உங்களுக்கெல்லாம் உணவுலாம் ஆயத்தப்படுத்தியிருக்கணும். ஆனால் என்னுடைய சூழ்நிலைகள் வர முடியாதனால எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இனி வருகிற நாட்களை நம்ம சீக்கிரமாக திரும்பவும் அதெல்லாம் செய்வோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை தேவன் விரும்புகிறார். ஒன்றே ஒன்று மட்டும் இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க, அவர் உயிர் தெழுந்ததே நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்ததே நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான். எல்லாமே சிலுவையில் மாறிடுச்சு. உங்கள் கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், சிலுவையில் நடந்தது ஒன்றே ஒன்று தான். உங்கள் கிட்ட இருந்ததெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு, அவர்கிட்ட இருந்ததெல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சு. சொல்லுங்கள், சிலுவையில் ஏன்ட்டு இருந்ததெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு, அவர்கிட்ட இருந்ததெல்லாம் ஏன்ட்ட வந்துருச்சு. தயவு செஞ்சு பேசுங்க. என்ன பண்ணுங்க? இப்போ பேச சொல்லலை, வீட்டில் போயிட்டு இதை பேசிகிட்டே இருங்க. நீங்கள் பேச பேச வாசங்கள் உங்களுக்கு முன்பதாக திறக்கப்படும். கடன் பிரச்சனைகள் அடைக்கப்படும். அற்புதமான விதத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டியவங்களே நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா. உண்மையாகவே சீக்கிரமாக ஒரு மிகப்பெரிய சாட்சியோடு நான் வருகிறேன். அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். தயவு செஞ்சு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பகலில் தூங்குங்க. ஆனால் அந்த நைட்டு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், 5 மணியை விட்டுருங்க, 4 மணி வரைக்கும் 1 hour ஆகுது. தயவு செய்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. மிகப்பெரிய மாற்றங்களை காண்பீர்கள். நான் பார்த்துட்டேன், இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் ஜஸ்ட் ஒரு 1 week ஃபாலோ பண்ண வாசல்கள் பயங்கரமாக திறக்கப்பட்டது. பயங்கரமான கிரியைகள் என்னை சுற்றி நடக்கிறது. பயங்கரமான காரியங்களை தேவன் எனக்காக செய்கிறது என் கண்கள் பார்க்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கும் செய்வார். எப்படியாவது பண்ணுங்க. அலாரம் வச்சு எப்படியாவது ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிரு. ஒரு 1/2 hour, 1/2 hourலேருந்து தொடங்குங்க. எடுத்தோடனே 1 hourனா முடியாது தான். ஒரு 1/2 hour எந்திரிச்சு உட்காருங்க. ஜபம்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வர சொல்லுங்கள். என்ன பண்ணுங்கள்? என்ன தேவையோ அதை, வேலை தேவையா வா, கணவன் மனம் திரும்பணுமா மனம் திரும்ப பண்ணு. ஒன்லி கமாண்டிங் தான் அந்த நேரத்தில். ஏன் அப்படின்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா தேவன் உருவாக்குகிற நேரம். இந்து மதத்தில் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் இங்கிலீஷில் த டைம் ஆஃப் த கிரியேட்டர். த டைம் ஆஃப் த கிரியேட்டர். கிரியேட் பண்ணுகிற நேரம் அது. மனுஷன் உண்டாக்கப்பட்ட நேரமும் அதுதான். இந்த பூமி உண்டாக்கப்பட்ட நேரமும் அதுதான். இனி உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தேவன் உண்டாக்க போகிற நேரமும் அதுதான். அதனால தான் பாருங்கள், அந்த நேரத்தில் தான் நல்ல தூக்கம் வரும். பார்த்துருக்கீங்களா? விடியகால் திருட எத்தனை மணிக்கு வருவான் திருடுவாங்க? 3 மணிக்கு தான் வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த நேரத்தில் தான் நம்ம எப்படி இருப்போம், அயர்ந்து தூங்குவோம். இந்த டிரைவிங் பண்ணுறவங்க அப்பாலாம் இருக்கார், கேட்டு பாருங்கள். நைட் டிரைவிங்லாம் அவரெல்லாம் பண்ணுறாரு. எந்த நேரத்தில் அதிகமாக தூக்கம் வரும்னு கேட்டு பாருங்கள். அந்த 3 மணிலேருந்து 5 மணிக்கு தான். நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எந்த நேரத்தில் நடக்கும்? அந்த நேரத்தில் நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் மெலட்டோனியம் அப்படின்னு சொல்லி ஒரு சுரப்பி சுரக்கும். இது மெடிக்கல் டேர்மில் நான் சொல்கிறேன். அது சுரக்கும் போது தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் தேவனை தரிசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணிடுவாங்களே, வச்சிருவான். அதனால தான் ஆண்டவர் அந்த நேரத்தில் நடந்து நம்முடைய சீசர்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சத்துருவை ஜெயிக்கிற வல்லமை எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான பணங்கள், உங்களுக்கு தேவையான உதவிகள், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாமே வெளியே எங்கேயோ இல்லை,
உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதை வெளியே எடுக்க போறீங்க. அல்லேலூயா. நீ வருகிற நாட்கள் உங்கள் ஆசீர்வாதத்தின் நாட்கள். இந்த நாளிலிருந்து தொடங்குகிறது. நான் தேவனுடைய ஊழியனாக உங்கள் வாழ்க்கையில் அதை பிரகடனப்படுத்துகிறேன். I declare and decree in the name of the holy God Jesus. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்திற்கு கனமகிமையை செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீங்க. நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாளிலே உமது பிள்ளைகளை உமது வார்த்தையினால நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த சூழ்நிலையில் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இருக்கிற அந்த பாடுகள், அவர்கள் பார்க்கிற அந்த பிரச்சனைகள் இனி என்றைக்கும் காணக்கூடாது. இன்றைக்கு கண்ட அந்த எகிப்தியனை என்றைக்கும் அவர்கள் காணாதபடிக்கு ஒரு பலத்த அற்புதம் இப்பொழுது நிகழ்வதாம். I speak the supernatural miracles in the name of Jesus. ஒவ்வொருவர் மீதும் பிரகடனப்படுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆசீர்வாதங்களை அழைக்கிறேன், சுகத்தை அழைக்கிறேன், ஆரோக்கியத்தை அழைக்கிறேன். யூடியூபில் பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை நான் கட்டளையிடுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. By the Spirit of God. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆக கடவுள். உன் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.